இது வந்து நம்ம HCF LCMல ஃபைனல் பார்ட், அதாவது 5வது பகுதி பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். இரு அடுத்தடுத்த பகா எண்களின் மீசியமை அவற்றின் எதற்கு சமம்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? ரைட்டு. ஃபஸ்ட்டு பகா எண் என்னென்னு தைக்கணும். பகா எண் என்னென்னா ப்ரைம் நம்பர்ஸ். ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்னென்னா அந்த நம்பர்ஸ் வந்து அதே நம்பர்களால் மட்டும்தான் வகுப்படும் அல்லது ஒன்றால் வகுப்படும். எக்ஸாம்பிள் பாருங்கள். ப்ரைம் நம்பருக்கு எக்ஸாம்பிள் 2, 3, 5, 7, 11. ஓகே, இது எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இந்த நம்பர்லாம் பாருங்கள் அதே நம்பரால் தான் வகுப்படும். இப்போ 3 3ஆல் தான் வகுப்படும் அல்லது 1ஆல் வகுப்படும். ரைட்டா? ஓகேவா? மீதி எந்த நம்பர்களாலையும் அதை வகுக்க முடியாது. இதுதான் ப்ரைம் நம்பருக்குமா. ஓகே, இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, அடுத்தடுத்த ப்ரைம் நம்பர் எல்சிஎம் ஆஃப் 2 கன்செக்யூட்டிவ் ப்ரைம் நம்பர். அதாவது 2 கன்செக்யூட்டிவ்னா அடுத்தடுத்த. இப்போது நம்ம 3, 5 எடுத்துக்கிறோம். 3, 5 இதோட எல்சிஎம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? இதோட எல்சிஎம் என்னது? அப்படி பெருக்கிற வேண்டியதான். 3 × 5 எவ்வளவு? 15. ஸோ இந்த அடுத்தடுத்த ப்ரைம் நம்பரோட எல்சிஎம் என்னன்னு கேட்டாச்சுன்னா ப்ராடக்ட் ஆஃப் த ப்ரைம் நம்பர்ஸ். பாருங்கள், ப்ராடக்ட் ஆஃப் த 2 நம்பர்ஸ். ஓகேவா? அந்த ரெண்டுத்தையும் பெருக்குறது தான் அதோட எல்சிஎம்மாக இருக்கும். அதான் என்ன கொடுத்துருக்கு? இரு எண்களின் பெருக்கல் பலன். ஓகே, அடுத்த கொஷின் பாருங்கள். ஒரு அறையோட நீளம் வந்து அகலம் மற்றும் உயரம் முறையே 825 சென்டிமீட்டர், 675 சென்டிமீட்டர், 450 சென்டிமீட்டர் ஆகும். ஓகேவா? ஓகே, இப்போது அதை அளக்கக்கூடிய அதிகபட்ச நாடாவின் அளவு என்னன்னு கேட்டுறாங்க. அதாவது அதிகபட்ச நாடா. ஓகேவா? அதிகபட்ச நீளம் அப்படின்னு கேட்டால் இங்கே பாருங்க, லாங்கஸ்ட் டேப் அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா HCF கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஓகே, HCF பாருங்கள். எதுக்கு? 825, 675, 450. HCF எப்படி பார்க்கணும்? ஈஸியாக பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு இந்த 2 நம்பருக்கும் வித்தியாசத்தை பாருங்கள். 825, 675, 0, 7, 5, 1, 150. அதாவது 825 675 கழிச்சா 150. ஓகே, இதுக்கும் வித்தியாசத்தை பாருங்கள். 675க்கும் 450க்கும் வித்தியாசம் என்ன இருக்குது? 5, 2, 2, 225. ஓகேவா? இப்போ வித்தியாசம் பார்த்துட்டு இயற்கையில் சின்ன நம்பர் ஏதோ அதை தான் நம்ம எடுக்கணும். சின்ன நம்பர் இதில் எது? 150. ஓகே, சின்ன நம்பர் எது? 150. ஸோ நம்ம 150 தான் எடுப்போம். இப்போது இந்த 150 ஆப்ஷனில் எதில் வகுப்படும் பாருங்கள். 75. 75 2 150. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 75. அடுத்த கொஷின். இந்த கொஷின் பாருங்கள், அதே கொஷின் தான் போன கொஷின் மாதிரி. ஆனால் இதில் என்ன கொடுத்துருக்குன்னா 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர், 3 மீட்டர் 60 சென்டிமீட்டர், 4 மீட்டர். ஓகேவா? சரி, இதில் நீங்கள் லாங்கஸ்ட் டேப் மெஷர் பண்ணக்கூடிய லாங்கஸ்ட் டேப் எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த லாங்கஸ்ட் டேப் அப்படின்னு கேட்டாச்சுன்னா என்ன சொல்லணும்? நம்ம HCF கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ HCF எது கண்டுபிடிக்கணும்? 120 சென்டிமீட்டர். சரி, 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர். இது எப்படி எழுதலாம்? 1 மீட்டர் = 100 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ அப்போ வந்து நம்ம இது வந்து 120 சென்டிமீட்டர்னு எழுதிக்கலாம். ரைட்டா? ரெண்டாவது பாருங்கள், 3 மீட்டர் 60 சென்டிமீட்டர். அப்போ அதை எப்படி எழுதலாம்? 360 சென்டிமீட்டர். அதாவது 300 + 60. ஓகேவா? 1 மீட்டருக்கு 100 சென்டிமீட்டர்னால. ரைட். அடுத்து பாருங்கள், 4 மீட்டர். 4 மீட்டர் எப்படி எழுதலாம்? 400 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ இப்போ 3யுமே ஒரே யூனிட் கொண்டு வந்தாச்சு, சென்டிமீட்டர்னு. இப்போ இதுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள். 400க்கு 360க்கு எவ்வளோ ஆகும்? 40. ரைட்டா? 360 - 120 எவ்வளோ ஆகும்? 0, 4, 2, 240. ஓகேவா? நம்ம இயற்கையில் என்னது? சின்ன வேல்யூ எடுப்போம். சின்ன வேல்யூ என்னது? 40. ஸோ ஆப்ஷனில் 40 இருக்குது. ஏ ஆன்சர். அடுத்த கொஷின். இந்த கொஷின் பாருங்கள். ஒரு பால்காரர் 175 லிட்டர் பசும்பாலும் 105 லிட்டர் எருமைப்பாலும் உள்ளது. இவற்றை சம கொள்ளளவு கொண்ட இரு வகையான கடன்களில் அடைத்து விற்கப்படும். ஓகேவா? ஸோ அப்போ அதிகபட்ச கொள்ளளவு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இந்த கேன் கெப்பாசிட்டி, அளக்கக்கூடிய கேன் கெப்பாசிட்டி
அதிகபட்சம் அப்படின்னு கேட்டாச்சு நம்ம நினச்சிடுவோம் ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஸோ ஹச்சிஎஃப் ஆஃப் 175 105 எப்படி கண்டுபிடிக்கிறது? ரெண்டுக்கு வித்தியாசம் பாருங்கள். 175 105 0 7 ஓகே 70 இருக்குது. ஓகேவா? ஓகே, அப்போது 70 வந்து இதில் எது கேன்சல் ஆகும்னு பாருங்கள். 35 கண்டா 70 வகுப்படும். ஓகேவா? 70 வந்து 35 வகுப்படும், மீதி நம்பர் வகுப்படாது. ஸோ ஆப்ஷன் 35. அடுத்த கொஷின். இந்த கொஷின் பாருங்கள். அதாவது 2 மிகை முழுக்கள், அதாவது ஹச்சிஎஃப் ஆஃப் 2 பாசிட்டிவ் இன்டிஜர், அதாவது 2 நம்பரோட ஹச்சிஎஃப் வந்து 1. ஓகேவா? அப்போது வாட் வில் பி த 2 நம்பர்ஸ், அந்த 2 நம்பரும் என்னவாக இருக்கணும்? இப்போ ஹச்சிஎஃப் ஆஃப் எனி நம்பர், ஓகேவா, எனி 2 நம்பர் எக்ஸு ஒய்னு வச்சுக்கோம். இது வந்து 1. ஓகேவா? இப்படி இருக்கணும், இந்த கண்டிஷனில் இருக்கணும். அப்படின்னா அந்த 2 நம்பர் எதுவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த 2 நம்பருமே எதுவாக இருக்கும்னா ப்ரைம் நம்பராக இருக்கணும். அப்போனா தான் ஹச்சிஎஃப் வந்து 1. எக்ஸாம்பிள் பாருங்கள். ப்ரைம் நம்பர் நமக்கு தெரியும் 3 5 7 இதெல்லாம் ப்ரைம் நம்பர், ரைட்டு? ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. 2 நம்பர் எடுங்க, 3 5 எடுத்துவாங்க. 3 5 இதுக்கு ஹச்சிஎஃப் என்ன பார்க்க முடியும்? ஹச்சிஎஃப் பார்த்தா என்ன ஆகும்? ரெண்டுமே ஒன்று அடிப்படும். ஸோ ஹச்சிஎஃப் வந்து இதுக்கு வந்து 1 தான். ஓகேவா? ஸோ 2 நம்பரும் ப்ரைம் நம்பராக இருந்தால் அதுக்கு ஹச்சிஎஃப் வந்து 1. ஆன்சர் வந்து ரிலேட்டிவ் ப்ரைம். அவ்விரு எண்களும் சார்பகா எண்களாக இருக்க வேண்டும். 2வது ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்கு. ஒரு எண்ணாவது பகா எண்ணாக இருக்க வேண்டும். அதாவது ஒரு எண் பகா எண்ணாக இருக்கணும், மற்றொரு எண் வேறு எண்ணாக இருக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்படி கொடுத்தா நமக்கு ஹச்சிஎஃப் வருமானு பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துங்க, 3 எடுத்துக்கலாம். இது ஒரு ப்ரைம் நம்பர், ரைட்டா? அதாவது பகா எண். இன்னொரு நம்பர் வேறு ஏதாவது எடுத்துக்காங்க, அதாவது 9 எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போது நம்ம 2வது கண்டிஷன் படி பார்க்கலாம். ஒரு நம்பர் ப்ரைம் நம்பராக இருக்கணும், இன்னொரு நம்பர் வேறு நம்பராக இருக்கணும். இதுக்கு ஹச்சிஎஃப் பார்க்கலாம். எப்படி? ரெண்டுமே 3 அடிப்படும். ஒரு 3 3 3 9. ஓகேவா? அப்போது காமனாக உள்ளதான் எழுதுவோம். ஹச்சிஎஃப்க்கு ரெண்டுமே வகுப்படக்கூடிய நம்பர் 3. அப்போது இதுக்கு வந்து ஹச்சிஎஃப் வந்து 3. ஓகேவா? அப்போது இந்த கண்டிஷன் நாட் சாட்டிஸ்ஃபை, 2வது வந்து வராது. ஓகேவா? அப்போது 2 நம்பருமே ப்ரைம் நம்பராக இருந்தால் மட்டும்தான், அதாவது பகா நம்பராக இருந்தால் மட்டும்தான் ஹச்சிஎஃப் வந்து 1 இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ. இதில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் கேட்டது கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்க. அடுத்த கொஷின் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின். இந்த கொஷின் பாருங்கள். ஒரு கிரவுண்ட் இருக்குது. அந்த கிரவுண்டு 2 பேர் சுற்றி வராங்க. ஒருத்தங்க சோனியா, அவங்களுக்கு வந்து 18 நிமிஷம் ஆகுது. இன்னொருத்தர் ரவி, அவருக்கு 12 நிமிஷம் ஆகுது. 2 பேரும் ஒரே இடத்துல இருந்து சுற்றி வந்துட்டுருக்காங்க, ஒரே டைமில், ஒரே ஸ்டார்டிங் பாயிண்டில். அவங்க அப்படி ஓடிட்டு இருக்கும்போது மறுபடியும் 2 பேரும் ஒரே டயத்தில் எந்த டயத்தில் சந்திப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க, ரைட்டா? இந்த மாதிரி கேட்டாச்சுன்னா என்ன கொஸ்டின் நம்ம பண்ணணும்னா எல்சிஎம் எடுக்கணும். ஓகேவா? எல்சிஎம். ஓகே, எல்சிஎம் ஆஃப் 18 and 12. நான் எல்சிஎம் எப்படி ஈஸியாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளாஸ் நம்பர் 1 ஹச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் பார்ட் 1 போட்டிருக்கேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்காங்க. ஓகே, இது எப்படின்னா எல்சிஎம் 18 12க்கு நம்ம எல்சிஎம் எடுக்கணும்னு நினச்சிக்கணும். பெரிய நம்பர் எடுப்போம். பெரிய நம்பரோட பக்கம் இன்னொரு நம்பரை அதை வகுப்படுமான்னு பார்ப்போம். வகுப்படாது. ஸோ நம்ம என்ன செய்யலாம்? பெரிய நம்பர் கூட 2 மல்டிப்ளிகேஷன் பண்ணோம். அதோட ஃபேக்ட், அதாவது 2 3 அப்படியே பண்ணிட்டே போகணும். அப்போ 18 to 2 எவ்வளோ வரும்? 36. இந்த 36 12 வகுப்படுமான்னு பார்க்கணும். வகுப்படும். 12 3 36. ஸோ 36 தான் ஆப்ஷன் எல்சிஎம். ஓகே, அடுத்த கொஷின் பாருங்கள். ஒரு வீட்டில் 4 அலைபேசிகள் உள்ளன. அந்த அலைபேசிகள் வந்து 5 மணிக்கு ஒன்றா ஒலிக்குது. அதற்கப்புறம் முதல் அலைபேசி 15 நிமிஷத்துலேயும், 2வது அலைபேசி 20 நிமிஷத்துலேயும், 3வது அலைபேசி 25 நிமிஷத்துலேயும், 4வது அலைபேசி 30 நிமிஷத்துலேயும் அடிக்குது. அப்போ மீண்டும் திரும்ப எப்போ ஒன்றா ஒலிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்படி திரும்ப மீண்டும் மறுபடியும் எப்போ ஒன்றா ஒலிக்கும் அப்படின்னு கேட்டாச்சுன்னா நம்ம என்ன செய்யணும்னா எல்சிஎம் பார்க்கணும். ஓகேவா? ஸோ எல்சிஎம் ஆஃப் 15 20 25 30. ஓகேவா? எல்சிஎம் எப்படி ஈஸியாக எடுக்கலாம்? இருக்கிறதுலே பெரிய நம்பர் எடுங்க, 30. ஓகேவா? இப்போது இதில் ஒரு ஹிண்ட் இருக்குது. என்னென்னா 15 5 அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா இந்த லாஸ்ட் நம்பரு கூட 10 பெருக்கிங்க. அதுதான் மேக்ஸிமம் எல்சிஎம்மாக இருக்கும். ஸோ 30 × 10 எவ்வளோ? 300. ஓகேவா? ரைட். 30 × 10 300. இதான் எல்சிஎம்மாக இருக்கும்.
செக் பண்ணால் எப்படி செக் பண்ணணும், மீதி 3 நம்பரும் இதால் வகுப்படுமான்னு பார்க்கணும். இப்போ பாருங்கள் 15 × 20 300 வரும், 20 × 15 300 வரும், 25 × 12 300 வரும். ஸோ எல்லாத்துக்குமே அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ இப்போ எல்சிஎம் வந்து நம்ம 300 எடுத்துக்கலாம். ரைட், ஓகேவா? ஸோ எல்சிஎம் 300. அப்போ என்ன கொடுத்துருக்கு, எல்லாம் நிமிஷத்தில் இருக்குது. ஓகேவா? அப்போ 300 நிமிஷம். நம்ம கணக்கு என்ன கொடுத்துருக்கு, ஹவர்ஸில் கொடுத்துருக்கு. சரியா? 5 மணி நேரத்து 5 மணிக்கு அடிக்கினா அப்போ அடுத்து எத்தனை மணிக்குன்னு கேட்கணும். இதை ஹவர்ஸில் எப்படி மாற்றணும், 300/60 போடுங்க, போட்டால் ஹவர்ஸ்னு அர்த்தம். ஓகேவா? 1 0 1 0 5 30 சரி 5 30. ஓகேவா? ஸோ அப்போது 5 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் கழித்து திரும்ப அடிக்கும். அப்போ ஆல்ரெடி 5 மணிக்கு அடிச்சிருக்குன்னா அடுத்து திரும்ப 5 மணி நேரம் என்ன அர்த்தம், 5 + 5 10 10 ஏத்துக்கு திரும்ப அடிக்கும். ஓகே, அடுத்த கொஷின். இப்போ அடுத்த கொஷின் பாருங்கள். ஒரு டிராஃபிக் லைட் இருக்குது, அது 3 ரோட்டில் இருக்குது. சரியா? டிஃப்ரெண்ட் கிராசிங்கில். ஒன்று வந்து 48 செகண்டு, இன்னொன்று 72 செகண்டில், இன்னொன்று 108 செகண்டில் எரியுது. ஓகேவா? இது எல்லாமே ஒரே டயத்தில் 7 மணிக்கு அடிக்குது. திரும்ப எப்போ அந்த 3ம் ஒரே டயத்தில் எரியும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த மாதிரி கேட்டால் நம்ம என்ன செய்யணும், எல்சிஎம் எடுக்கணும். ஓகேவா? ஸோ எல்சிஎம் ஆஃப் 48 72 108 நம்ம எடுப்போம். இருக்கையிலே பெரிய நம்பர் எடுப்போம். ஓகேவா? பெரிய நம்பரை இதில் வகுப்படுவான்னு பார்க்கும். ரைட்டு, இல்லை அப்படிங்கும்போது நம்ம என்ன செய்யணும், 108 × 2 108 × 3 108 × 4 எவ்வளோ வரும், 108 × 4 32 3 3 1 4 432. ஓகேவா? சரி, ரைட். இந்த 432 இந்த 2 நம்பர்லேயும் வகுப்படுமான்னு பார்க்கணும். அப்போ 48 × 9 432 வரும். 72 × 6 432 வரும். ஸோ 432 தான் எல்சிஎம். நீங்கள் பார்ட் 1 பாருங்கள், அதில் எல்சிஎம் எப்படி ஈஸியாக செய்யணும்னு கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்காங்க அதில் வந்து. ஓகே, இப்போ 432 தான் நமக்கு எல்சிஎம். ஓகேவா? ரைட். இப்போது இது என்னது, செகண்ட்ஸில் இருக்குது. அப்போ 432 செகண்ட்ஸ்னு வச்சுக்கோங்க. ஓகே, 432 செகண்ட்னா மொத்தம் 7 நிமிஷத்துக்கு எத்தனை செகண்டு, 7 நிமிஷத்துக்கு 420 செகண்ட். ரைட்டா? 7 × 60 செகண்ட். ஸோ 420 செகண்ட். ஓகேவா? இப்போ 7 நிமிஷத்துக்கு 420 செகண்ட். மீதி எத்தனை இருக்குது, 12 இருக்குது. ஓகேவா? இப்போ 420 செகண்டை நம்ம 7 நிமிஷம்னு எழுதலாம். ஓகேவா? அப்போது 7 மணிக்கு அடிச்சிருக்குன்னா 7 மணி 7 நிமிஷம் 12 செகண்டுக்கு திரும்ப அடிக்கும். ஓகேவா? அப்போது ஆப்ஷன் டி. ரைட், ஓகே. அடுத்த கொஷின். இந்த கொஷின் பாருங்கள். 6 பெல்லு வந்து ஒரே டயத்தில் எப்படி அடிக்கினா, ஒன்று வந்து அதாவது எப்படி அடிக்கினா, ஒரு பில்லு வந்து 2 நிமிஷத்தில் 2 செகண்டில், அடுத்த பில்லு 4 செகண்டில், அடுத்த பில்லு 6 செகண்டு, அடுத்த பில்லு 8, அடுத்து 10, அடுத்து 12 செகண்டில் அடிக்குது. ரைட்டா? சரி, இப்போது இந்த பெல்லு வந்து 1 மணி நேரத்தில் எத்தனை முறை ஒன்றா ஒலிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? சரி, ரைட்டு. அப்போ இதுக்கு என்ன செய்யணும், எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் ஆஃப் 2 4 6 8 10 12. நம்ம என்ன செய்வோம், கடைசி நம்பர் எடுத்துக்குவோம் 12. ஓகேவா? இப்போது இதில் 10 5 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும்னா, அந்த கடைசி நம்பரை 10ஆல் பெருக்கிற வேண்டியதான். அதாவது 5 இருந்தாலோ இல்லை 10 இருந்தாலோ. ஓகேவா? ஸோ இப்போ இதில் 10 இருக்குது. அப்போ 12 × 10 120. 120 மீதி எல்லா நம்பர்லேயும் வகுப்படுமான்னு செக் பண்ணிக்கணும். ஓகேவா? 10ஆல் போகும். ஓகேவா? 8ஆல் போகும், 4ஆல் 2 6 எல்லாத்தையுமே 120 போகும். ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து எல்சிஎம் வந்து 120. இங்கே என்ன கொடுத்துரு, செகண்ட்ஸ். ஸோ 120 செகண்ட்ஸ். ரைட், ஓகேவா? 1 மணி நேரத்தில் இது எத்தனை முறை ஒன்றா அடிக்குன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? இப்போ 1 மணி நேரம்னு என்ன அர்த்தம், 60 நிமிஷம் × 60 செகண்ட். இதுதான் 1 ஹவர். ஓகேவா? ரைட். டிவைடட் பை இது எத்தனை முறை அடிக்குன்னு கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ 120 அடித்தா என்ன ஆகும், 0 1 6 6 ஈராக 12 1 2 2 32 60. ஓகேவா? அப்போது 1 மணி நேரத்தில் நமக்கு 30 தடவை ஒன்றா அடிக்கும். இன்னொன்று சொல்லியிருக்கு, ஆல்ரெடி 1 முறை அடிச்சிருக்கு. ஸோ 30 + 1 31 தான் இதுக்கு ஆன்சர்.
நீங்கள் 30 போட்டக்கூடாது. 30 போட்டால் ஆன்சர் தப்பு. ஆல்ரெடி ஒரு தடவை அடிச்சிருக்கு, அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் கழிச்சு எத்தனை முறை அடிக்கணும்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ 31. ஓகே, HCF எல்சிஎம் இதோட முடிஞ்சது. டிஎன்பிசியில் இந்த சம்மை தாண்டி அது கேட்க மாட்டாங்க. மேக்ஸிமம் இதிலே கவர் ஆகிடுச்சு. நான் மொத்தம் 5 பார்ட்டு போட்டிருக்கு. 5 பார்ட்டையும் நீங்கள் பாருங்கள். 5 பார்ட்டு இதிலேருந்து கொஷின் மிஸ் ஆகாது டிஎன்பிசிக்கு. ஸோ நீங்கள் அதை ஃபுல்லாக பாருங்கள். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டைம் அண்ட் ஒர்க்கு நடத்தலாம். ஓகேவா? ரைட், ஓகே.